அண்ட் டெப்த். ஓகேவா? இது என்ன வேரியபிள் அப்படின்னா, இப்போது நம்ம இண்டெக்ஸ்லாம் யூஸ் ஆகுதுல பேக்கெண்டில். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு கொரி ரன் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன இண்டெக்ஸ் போட்டிருக்கீங்களோ அது ரன் ஆகும் பேக்கெண்டில். கரெக்டாக? ஸோ அது வந்து எப்படி எவ்வளோ தூரம் ஸ்கேன் பண்ணி நம்ம டேபிளில் செக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது டிஃபால்ட்டாக வந்து 1000 சம்திங் நினைக்கிறேன். டிஃபால்ட்டாக 1024 இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு வந்து எவ்வளோ இது ஸ்கேன் பண்ணாலே போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. டிஃபால்ட் 1024 இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு மேலே கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சர்வரோட சைஸ் செக் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட எவ்வளோ ரேம் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீ மெமரி இருக்குது, எல்லாம் செக் பண்ணி தான் கொடுக்கும். ஓகேவா? இது நம்ம வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் கொடுத்தா போதும். நான் இதை சும்மா டெஸ்டிங்காக 256 கொடுத்துருக்கேன். ஓகேவா? என் சர்வர் நம்ம குட்டி சர்வர்னால இதை கம்மியாக கொடுத்து செக் பண்ணதான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஏற்றப்போ மாற்றணும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அனுப்பிவிடுறது, எல்லா வேரியபிளையுமே எவ்வளோ செக் பண்ணி அனுப்புறது. சரி, நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டு நான் சொல்கிறேன் இன்னைக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு ரீட் ஐஓ த்ரெட்ஸ். ரீட் ஐஓ த்ரெட்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு பர்டிகுலர் டைமில் இவ்வளோ ரீட் இன்புட் வந்து நமக்கு ரீட் இன்புட் அவுட்புட் வந்து நம்ம டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இவ்வளோ ப்ராசஸ் வந்து ஒரு செகண்ட்ஸில் நமக்கு வந்து ரன் பண்ணலாம். ஸோ 32 வச்சுருக்கேன். டிஃபால்ட்டாக வந்து நம்ம வந்து 16 கூட வச்சுக்கலாம். உங்களோட சர்வரோட கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் ரைட்டும் அதே மாதிரி தான். எவ்வளோ ரீட் பண்ணலாம், அவ்வளோ ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம நிறையா வச்சா என்ன ஆகும்? நிறையா வச்சா என்ன ஆகும்னா, இப்போது எல்லாமே இந்த ப்ராசஸுக்கு எடுத்துக்கும். ஸோ மற்ற ப்ராசஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். நம்ம சிபி வந்து ரொம்ப ஹை லெவல் பீக்கில் போகும். ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணி நம்ம கம்மியாக தான் வச்சுக்கோம். ஓகேவா? நான் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் லாக்கை ட்ரை கமிட். அதாவது ரைட் ஆகுதுன்னா ஒரு டைம் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு பதிலாக 2 டைம் ஃப்ளஷ் பண்ணோம். 2 வச்சிங்கன்னா இப்போ 1ன்னு வச்சிங்கன்னா அது ஒரு டைம் தான் ஃப்ளஷ் பண்ணோம். நமக்கு வந்து வேகமாக ரீட் வந்து வேகமாக நடக்கும். அடுத்து persist சாம்பிள் பேஜ். சாம்பிள் பேஜ் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. சரி, நீங்கள் என்னென்னு கூட பார்க்கலாம். ஓகே, இது வந்து எதுக்குன்னா, நம்ம கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல, கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறது வந்து ஆப்டிமைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதாக யூஸ் பண்ணுவோம் பேக்கெண்டில். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போது அப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆனால் இது என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மெமரியில் வந்து அந்த கொரியோட எக்ஸிக்யூட் பண்ணுற டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பேக்கெண்டில். ஓகேவா? இது வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இதுவும் ஜஸ்ட் நம்ம மென்ஷன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது தேவையில்ல. சரி, ஓகே, இருக்கட்டும், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு என்னென்னா இன்னொரு பஃபர் ஃபுல் டம்ப். ஓகே, இது முக்கியமான வேரியபிள். இந்த வேரியபிள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது பேக்கப்லாம் எடுப்பீங்களா, MySQL டம்பில் ரன் பண்ணுறீங்களா, அது ரன் பண்ணும்போது பஃபர் ஃபுல் சைஸில் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ஒரு 17 கொடுத்துருக்கீங்கன்னா 70% வந்து அது வந்து பஃபர் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நமக்கு டம்ப் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணால் அது ஃபுல்லாக யூஸ் பண்ணி உங்களுக்கு சப்போஸ் மெமரி ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் ஃபைலிங் வரும். ஸோ இது வந்து நம்ம 17 கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஐஓ கெப்பாசிட்டி, ஐஓ மேக்ஸ். ஓகே, இந்த 2 வேரியபிளுமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டிவ் தான். இவ்வளோ இன்புட் அவுட்புட் வரலாம். ஓகேவா? மினிமம் மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தூரம் வரலாம். ஓகே, மினிமம் கிடையாது, இவ்வளோ வரைக்கும் உள்ள ரீட் பண்ணி ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தூரம் வர முடியும், அதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லாத்தையும் ரியல் டைமாக பேக் எண்டில் நம்ம ஒரு டைம் டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். லோட் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் லோட் டெஸ்ட் பண்ணுறது வந்து எப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் பண்ணி பார்க்கலாம். லோட் டெஸ்ட் பண்ணுறது ஒரு டூல் இருக்குது. ஓகேவா? அந்த டூலை வந்து நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள்லாம் எனேபிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மானிட்டரிங் டூல் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இங்கே ஒவ்வொரு வேரியபிளாக நம்ம மாடிஃபை பண்ணி எவ்வளோ லோட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகேவா? நம்ம கிளாஸில் நம்ம போட்டிருந்தோம்ல, இது ஓகே,
மானிட்டரிங் டூல் இருக்குது, அப்புறம் இல்லை கிராஃபானா யூஸ் பண்ணலாம். ஜபிக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லோட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லோட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஓகேவா, அதை வச்சு லோட் டெஸ்ட் பண்ணால் இந்த வேரியபிள் இவ்வளோ எனபிள் பண்ணால் இவ்வளோ லோட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஜஸ்ட் வேரியபிள் என்னென்னு மட்டும் பாருங்கள். இது இவ்வளோ வேரியபிள் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அப்போ நம்ம லோட் டெஸ்ட் பண்ணும்போது இதோட வேரியபிளை கரெக்டாக மாடிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இப்போ 1 GB சர்வர் இருக்குன்னா, சரி 1 GB ரேம் இருக்க சர்வர் இருக்குது. இப்போ 8 GB தான் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க. இப்போ அதில் பஃபர் ஃபுல் சைஸில் வச்சுருக்கீங்க, டேட்டா பேஸ் சைஸில் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் மொத்தமாக ஒரு கால்குலேஷன் பண்ணி இவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம இதே தான் நம்ம மல்டிபிள் பண்ணி பெரிய சர்வரில் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சர்வர் ஐடி 1. இது சர்வர் ஐடிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் இருக்குல்ல, அது வரும்போது இப்போ சர்வர் ஐடி மாஸ்டரில் 1 கொடுக்குறோன்னா ஸ்லேவில் 2 கொடுக்குறோம். ஓகேவா, 2 சர்வரையும் டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுக்காக இது கொடுப்போம். இல்லை சர்வர் ஐடி 1 கொடுத்துருக்கோன்னா ஸ்லேவில் 2 கொடுப்போம். ஓகேவா, இப்போ இங்கே 2 கொடுத்துருக்கீங்கன்னா அங்கே 3 4 கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து பின்லாக் டூ டிபி. பின்லாக் டூ டிபி என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்கூல் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ அது கூட நம்ம இன்னொரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெமோன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டேட்டா பேஸ் வந்து ஒன்றும் இல்லை, லிங்க் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. 1 hour தான் ஃப்ரீ. அதுக்கப்புறமா வந்து ப்ரீமியம் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். கூகுள் மீட், அதனால தான் கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ டெமோன்னு ஒன்று இருக்குது, இப்போ ஸ்கூல் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இதில் பின்லாக் டூ டிபின்னு கொடுத்தீங்கன்னா தெரியல. ஓ சாரி, நான் அதே கால் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட பின்லாக் டூ டிபி கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ 2 சர்வர் இருக்குது, சரி 2 டேட்டா பேஸ் இருக்குது. ஒன்று வந்து டெமோ, இன்னொன்று வந்து ஸ்கூல் இருக்குது. கரெக்டாக, இப்போ நான் வந்து எனக்கு ரிப்ளிகேஷன் வந்து நான் ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இதில் என்ன டேட்டா பேஸ் பண்ண போகிறேனோ அதை மென்ஷன் பண்ணி அதுக்கு மட்டும் பின்லாக் ஜென்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் பின்லாக் டூ டிபியில் டெமோன்னு கொடுக்குறேன்னா, இப்போ டெமோங்கிற டிபிக்கு மட்டும் தான் அது வந்து பின்லாக் ஜென்ரேட் ஆகும். இல்லை நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலை அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலை, இப்போ நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக லாக் பின்னு பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஐ மீன் இந்த 2 டேட்டா பேஸ்க்குமே நம்ம வந்து பின்லாக் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கும் ஜென்ரேட் ஆகும், இதுக்கும் ஜென்ரேட் ஆகும். இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஓகேவா, ஓகே, அடுத்து வந்துட்டு ரிலே லாக். ரிலே லாக் வந்து இப்போ ஸ்லேவில் எவ்வளோ தூரம் ரைட்டாக இருக்கோ அந்த
டேட்டாவை ட்ராக் பண்ணுறதுக்காக இது வந்து ஸ்லேவ் ரிலேலாக வந்து இன்வால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ அதோட லொக்கேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரிலேலாக்கோட இண்டெக்ஸ் அதுவும் அதே மாதிரி தான். ஓகே, இது ரெண்டும் சேம் தான். அடுத்து லாக் எரர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எந்த லாகில் வந்து எரர் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த ஃபைலில். ஸோ அதோட லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எரர் லாக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து மாஸ்டர் ஃபைல் இன்ஃபோனா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் மாஸ்டர் ஸ்டேட்டஸ் போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாஸ்டர் ஃபைலில் வந்து பின்லாக் ஃபைல் இது, இதோட பொசிஷன் இது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஃபைலில் வந்துட்டு எப்போவுமே எந்த ஃபைல் வந்து எந்த லொக்கேஷன் வரைக்கும் டுப்ளிகேஷனாக இருக்கோ அதோட டீட்டெயிலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரிலேலாக்கோட இன்ஃபோ ஃபைல் இது. ஓகேவா? அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் இது 1 minute. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் வந்து லாக் பின் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பின்லாக்கோட லொக்கேஷன். ஓகே, அடுத்து வந்து எஸ்கியூஎல் மோட். எஸ்கியூஎல் மோடுனா என்னென்னா, இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எஸ்கியூஎல் மோடு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் அது சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சில கொரி வந்து MySQL சப்போர்ட் ஆகிற கொரி வந்து எஸ்கியூஎல் சர்வர் தெரியுமா, அதில் சப்போர்ட் ஆகிற கொரி MySQL சப்போர்ட் ஆகும். நீங்கள் எஸ்கியூஎல் மோட் ஆன் பண்ணிங்கன்னா அது ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் நம்ம அடுத்த வர கிளாஸில். ஓகே, இப்போ உள்ள கிளாஸ் நீங்கள் அவ்வளோதான். நம்ம ஈவினிங் வந்துட்டு இதில் உள்ளதை பார்க்கலாம். அப்புறம் அந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அதோட வீடியோஸ் காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த லோட் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஏன்னா இந்த வாரமே ஒன்று பண்ணலாம் முடிஞ்சோம். லோட் டெஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும் இந்த வேரியபிள்லாம் எப்படி ஒர்க் ஆகுது பேக்ஹேண்டில் அப்படி. ஓகேவா? நான் வந்து இந்த வாரம் முடிஞ்சால் நாளைக்கு வேணால் சபிக்ஸ் வேணால் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். ஏன் சைட் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு சபிக்ஸ் கிளாஸ் வந்து இப்போ இருக்காது, லாஸ்ட்டில் தான் இருக்கும். மானிட்டரிங் செஷன் இருந்து. ஓகேவா? ஓகே, ஈவினிங் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த டைமை மீட் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது பெண்டிங் டாஸ்க் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீக்